எந்தெந்த சூழ்நிலையில என்னென்னத்தை செய்தது, ஏன் எதை செய்தது, சில விஷயங்களை வெளிப்படையாக பேசப்படாமல் தவிர்ப்போம். பத்மநாபாக்கள் இந்த மனு தொடர்பு கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு மேலெழுந்த வாரியாக ஒரு சுமூகமான சூழ்நிலைக்காக அந்த பதில் சொன்னேன். எல்லா அமைப்புகளுமே ஆரம்பத்தில் தமிழீழத்தை தான் கோரி நின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் அதை கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் அந்த கோரிக்கையை தக்க வைத்துக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு அந்த கோரிக்கை ஒரு முடிவுக்கு வந்துட்டு 40,000 மாவீரர்கள் கல்லறையில் கிடக்கிறார்கள் என்றால் ஏனைய இயக்கங்களில் இருந்து போராடி வீரச்சாவடைஞ்சவர்களும் மாவீரர் பட்டியலுக்கு வரத்தானே அவர். தமிழீழ மாவீரர் என்று சொல்லி இவர்கள் அறிவித்த உடனே நான் வச்ச முதலாவதுகள் யார் தமிழீழ மாவீரர். விடுதலை புலிகள் பிரேமதாசாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இங்கே போய் சொன்னார், புலிகளோட மட்டும் பேசி பிரச்சனைக்கு தீர்வானையிலான்னு சொன்னார். புலிகள் அமர்லிங்கத்தை விட்டார். பிரச்சனை முடிச்சு தலைவர் ஒன்றுமே கட்சி தேவைக்கேற்ப இவர்கள் அவருக்கு வடிவம் கொடுத்தார்கள். ஐயனார் முருகன் என்று சொல்லி இந்த கடவுள்களுக்கு சொல்ற மாதிரி தேசிய தலைவர் என்று சொன்னாலும் என்னவாவது சொல்லுங்கப்பா, நம்ம தமிழீழ மக்களுக்கு விடுதலையும் முடிவும் கிடைச்சா சரி, நான் இந்த அரசியல் இருக்க மாட்டேன் என்று சொன்னவர் நான். சோ அப்ப இவர்களுக்கு திருப்பி சொல்றோம், போய் சொல்லுங்கோண்டா கோமணம் இல்லாட்டிலும் பரவாயில்லை, தின்னுட்டு குடிச்சிட்டு சாபம் படுப்பம் என்று அரசியல் கருத்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் சுதந்திரனுக்கு ஆதரவாக பேசுறது. இவர்களுக்கு மானம், பக்கம், சூடு, சொரணை, இந்த மண்ணுக்காக போராடியவர்கள், அவர்களுடைய தியாகங்கள், இது ஒரு தேசிய இனம். இந்த இனம் தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும் என்று அவர்கள் சிந்திக்க மாட்டார்.